தீபத் திருநாளாம் தீபாவளி திருநாள் கொண்டாட்டம் தமிழகத்தில் களை கட்டியுள்ளதை அடுத்து புத்தாடை மற்றும் இனிப்பு வகைகள் வாங்குவதில் மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தீபாவளி கொண்டாட்டத்துக்கு இன்னும் ஒரு நாளே இடைவெளி உள்ள நிலையில் புத்தாடை, பட்டாசு, இனிப்பு வகைகளை வாங்குவதில் மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். வட மாநிலத்தவரையும் தென் மாநிலத்தவரையும் இணைக்கும் தீபாவளி கொண்டாட்டம் நாடு முழுவதும் உற்சாக நிலையை அடைந்துள்ள அதே நேரத்தில் கோவையிலும் அதற்கான குதூகல கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. கோவையில் 1 லட்சத்திற்கும் அதிகமான வட இந்தியர்கள் வசித்து வருவதால் அவர்களுக்காகவே விசேஷமாக தயாரிக்கப்படும் இனிப்பு வகைகள் கோவை மக்களையும் வெகுவாக ஈர்த்துள்ளது. வட இந்திய மக்களை மகிழ்விக்கும் பொருட்டு இந்த ஆண்டு வட மாநில இனிப்பு வகைகளை தயாரிப்பதில் கோவையில் உள்ள பல்வேறு இனிப்பகங்களும் சுறுசுறுப்பாக உள்ளன. ராஜஸ்தான் மாநிலம் ஓசியா கிராமத்தில் தயாரிக்கப்படும் கோந்துலட்டு, கச்சோரி, மோத்திபாக், கலாக்கான் போன்ற விதவிதமான இனிப்பு வகைகள் துரித கதியில் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதற்காகவே வட மாநிலங்களிலிருந்து 500க்கும் மேற்பட்ட சமையல் கலைஞர்களை கோவை கடைக்காரர்கள் அழைத்து வந்துள்ளனர். வட இந்தியர்களுக்கு இப்போ நிறைய வாட்டி தீபாவளி கொண்டாடணும்னா அந்த ஸ்வீட் அவங்க மாநிலம் மாதிரி இங்க கிடைக்கல. அதனால ஓசியாங்கிற ஒரு இடத்துல, ராஜஸ்தான்ல ஒரு கிராமம், அங்க ஒரு 5000 பேர் இந்த தொழில ஈடுபட்டு இருக்காங்க. அதுல ஒரு 500 பேர் கோவையில இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் இந்த பெசன் கி சக்கி, மோத்திபாக், சூர்மா, கால்ரா லாடு, அப்புறம் கலாக்கந்த், இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். இதே போன்று சேலத்திலும் தீபாவளி புத்தாடைகள் வாங்க மக்கள் கூட்டம் அலை மோதுகிறது. சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு தீபாவளிக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஆடைகள் யாவும் மனதுக்கு திருப்தி அளிப்பதாக மக்களும் கடைக்காரர்களும் தெரிவித்தனர். போன தீபாவளி கம்பேர் பண்ணும்போது தீபாவளியில கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு, ட்ரெஸ்ஸஸ்லாம் நல்லா இருக்கு. இந்த டீனேஜ்ல கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் போடுற மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்கு. கம்பேர் டு லாஸ்ட் இயர் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இந்த தீபாவளியில ஸ்வீட்ஸ், கிராக்கர்ஸ் அதுவும் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸும் அதிகமா பர்ச்சேஸ் பண்ணுவோம். இந்த கம்பேர் டு லாஸ்ட் தீபாவளி இந்த தீபாவளி நல்லாவே போகும். போன வருஷத்தை விட இந்த வருஷம் தீபாவளி நல்லா நடந்துட்டு இருக்குங்க. கூட்டங்கள் வந்துட்டு இருக்கு. நிறைய புது ரகங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஜனங்க. விடிந்தால் தீபாவளி என்னும் போதும் இனிப்பு, பட்டாசு, உடைகளை வாங்குவதற்கு மக்கள் கூட்டம் அலைமோதும் என்பதால் செவ்வாயன்று நள்ளிரவை தாண்டியும் கடைகளை திறந்து வைக்க இருப்பதாக அவற்றின் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர்.